என்னம்மா? வேலை கிடைச்சிருக்கம்மா. இதோ பாரு தம்பி. என்ன வேலை? யார் தம்பி கொடுத்துருக்காங்க? அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் மாலதி வந்திருந்தா பாரு, அவ அப்பா கிட்ட சொல்லி எனக்கு வேலை வாங்கி கொடுக்கறதாக சொல்லியிருந்தா. சொன்னபடி செய்துட்டாமா. ரங்கபுரத்துக்கு வர சொல்லி தந்தி அடிச்சிருக்கா. 100 ரூபாய் சம்பளமா. என்னம்மா? அந்த வேலை வேண்டாம்மா. இந்த ஊர்லயே வேறு ஏதாவது வேலை பார்த்தா போறது. ஏம்மா இப்படி சொல்றேன்? எத்தனை நாளைக்கு தாம்மா நீ எனக்காக இப்படி கஷ்டப்படுறது? நீ வீடு வீடா போய் பாட்டு சொல்லி கொடுக்குற எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? சரின்னு சொல்லம்மா. அம்மா சரின்னு சொல்லம்மா. சொல்லம்மா. சரி. என் அம்மா இல்ல. மேனேஜர், ஜெயந்தி சீட் எங்க? அதோ. இதாம்மா உங்க சீட். தேங்க்யூ. மல், என் நன்றி உனக்கு எப்படி தெரிவிக்க? அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசரம் இல்ல. வா, முதல்ல நம்ம மில்லெல்லாம் சுத்தி காட்டு. என்ன மெக்கானிக், என்னாச்சு? போயிடுச்சு, பிழப்பே போயிடுச்சு. இந்த கிளீனர் பசங்க சரியா பார்த்து ஆயில் போடாம கெடுத்துட்டானுங்க. கீர்வி எல்லாம் சுக்குநூறா உடஞ்சு போச்சு சார். அதான் பாக்குறேனேயா. இப்ப என்ன செய்ய போற? நம்ம என்ன சார் செய்யறது? சீமையில இருந்து புதுசா சக்கரம் வந்துதான் ஆகணும். என்ன சீமையில இருந்தா? அது வர்றதுக்கு 2 மாசம் ஆகுமே. அது வரைக்கும் மில்ல சாத்தி பூட்டிட்டு சொல்றியா என்ன? நான் என்ன சார் செய்யறது? இது லிவர்பூல் மேக்காச்சே. என்ன மெக்கானிக் பாணி, இந்த மாதிரி 2 கேர்கள் நம்ம நாட்டை செய்ய முடியாது. ஏன் முடியாது? அவசியம் ஏற்பட்டால் பல் சக்கரங்களை மட்டுமல்ல, இந்த மிஷினை கூட இங்கே செய்து விடலாம். யார பாணி? என் தம்பிங்க என்னோட மில்ல சுத்தி பார்க்க வந்தான். அடிக்கும் முதலாளி. என்னப்பா உன் தம்பிங்கிற? அவன் என்னமோ மிஷினே செய்யறாங்கறா. ஆமாங்க, அவன் பட்டணத்துல மெக்கானிக் எல்லாம் படிச்சு பாஸ் பண்ணிருக்கானுங்க. ஓ, பரீட்சையில பாஸ் பண்ணிட்டாங்களா? என்னங்க இங்கிலீஷ்ல 2 எழுத்து படிச்சுட்டா இந்த மாதிரி பெரிய மிஷின் எல்லாம் செஞ்சிடலாம் நினைக்கிறீங்களா? தம்பி, இது பென்சில் பிடிச்சு எழுதுறது இல்ல, பல் சக்கரம். இதுல விளையாடினா பல்லு போயிடும். மேனேஜர் ஐயா, நான் சொல்லிட்டேன். இவங்க பேச்செல்லாம் கேட்டா ₹1,00,000 மிஷின் பாழாயிடும். மெக்கானிக் சொல்றது நியாயம் தான் சார். நாம சீமைக்கு ஆர்டர் கொடுத்துருவோம். நம்ம ஒரு தொழிலாளிகளுக்கு இன்னும் ஒரு பின் கூட ஒழுங்கா செய்ய தெரியல, நம்ம மிஷினை செய்யறாங்களாம். சார் மன்னிக்கும், உங்களை மாதிரி படிச்சவங்க எல்லாம் இப்படி பேசுறது அழகா இல்லை. உலகம் புகழும் தாஜ்மஹாலை கட்டினானே, அவன் அந்நிய நாட்டு தொழிலாளியா? தன்னிழல் தரையில் விழாத தஞ்சாவூர் கோபுரத்தை கட்டினானே, அவன் அந்நிய நாட்டு தொழிலாளியா? இல்ல 1200 வருஷத்துக்கு முன்னால அவ்வளவு பெரிய காவேரிக்கு கல்யாணம் போட்டானே, அவன் தான் அந்நிய நாட்டு தொழிலாளியா? இத்தனை அற்புதங்களை செஞ்சது நமது இந்திய தொழிலாளி சார். இன்ஜினியரிங் திறமையில இந்திய தொழிலாளி எந்த நாட்டுக்கும் சளைச்சவன் இல்லை. உங்க பாட்டங்காலத்தை பத்தி ஏன் பேசுற? இப்ப என்ன நம்ம நிலைமை? இப்ப ஒண்ணு கெட்டு போகல. தொழிலாளர்கள் செய்ய தயாரா தான் இருக்காங்க. ஆனா உங்களை மாதிரி உள்ளவங்க தான் ஒரு சின்ன பல் சக்கரம் உடஞ்சு போனா கூட சீமைக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. காரணம், நமது நாட்டு தொழிலாளர்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. பிரத்யா கையையே எதிர்பார்த்து பழைக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் 2 மாசம் இல்ல மூடவும் 2000 தொழிலாளர்களை வேலையை விட்டு நிறுத்த கூட தயாரா இருக்கு. அப்பா, அவர் சொல்றது சரிதானேப்பா? அப்போ உன்னால இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் செய்து முடியுமா? நிச்சயமா முடியும். அதுதான் முடியும்னு சொல்றாரு. அவரே செய்யட்டுமே. சரி, நீயே செய். மேனேஜர், Yes, sir. வேண்டிய சௌகரியங்கள் எல்லாம் செய்து கொடு. சரிங்க. செய்யட்டும் செய்யட்டும். படிச்சுட்டு வந்திருக்கிறாருல்ல மேனேஜர் சார். மிஷின் கெட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் நான் ஜவாப்தாரி இல்லைங்க.
ஸ்டார்ட். குட், வெரி குட். வண்டர்ஃபுல், கங்க்ராச்சுலேஷன். நல்ல வேலை செய்வப்பா. வணக்கம். வணக்கம். நிக்கிறீங்களா? உங்க பணம். பரவாயில்ல, இப்ப அதுக்கு என்ன அவசரம்? உட்கார், சும்மா உட்கார். என்ன கூட்டிங்களா? இல்லையே. ஆள மயக்கு. சரி. கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இல்ல? எது? புல்லாங்குழல். உங்களுக்கு சங்கீதம் கூட தெரியுமா? நான் என்ன சாதாரண ஒரு தொழிலாளி தானே? இல்ல, ரிக்ஷா இழுக்கிறீங்க, தொழில் பள்ளிக்கூடத்துல மாணவனா இருக்கீங்க, ஓடாத மிஷினை ஓட வைக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்தா என்னைக்காவது ஒரு நாள் மேடையில ஏறி இசை கச்சேரி கூட பண்ணிடுவீங்கன்னு தோணுது. என்ன ஒரு பகல் வேஷக்காரன்னு சொல்லாம அப்படியே கௌரவமா? இல்ல இல்ல இல்ல, நீங்க செய்யறது அப்படி இருக்கு. ஆமா, உண்மையிலேயே நீங்க யாரு? இது என்ன கேள்வி? நான் சாதாரண ஒரு மனுஷன். அப்படின்னா என்னை பத்தி என்னதான் நினைக்கிறேன்? ஒரு தெய்வ பிறவின்னு நினைக்கிறேன். தம்பி, ஒன்னதான் ரொம்ப நல்லா ஊதுறிய, எங்க கொண்டாங்க. ஏனுங்க? கொஞ்சம் ஊதி பார்க்கலாம். நல்லா டம் பிடிச்சு ஊதணும். நல்லா டம் பிடிச்சு. ஐயா, அப்படி இல்லைங்க, இப்படி ஒருக்கே இந்த பக்கம். சரி, நீ அங்க போய் உட்காரு. இப்ப என்ன ராகம் வாசிக்கணும்? தோடி, சங்கராபுரம், கல்யாணி, பைரவி, பயங்கரி, நிரந்தரி, சங்கரி. ராகம் பேர் சொல்லும் போது நல்லா வாசிப்பீங்கன்னு தெரியுது. இப்ப 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 என்ன ராகம் வாசிச்சு காமிக்கணும் சொல்லு. ஏதாவது வாசிங்க. ஏதாவது ராகம். ஏதாவது இல்ல இல்ல, நீ பாரு. நல்லா வாசிக்கிறனா இல்ல? இல்ல, மன்னிச்சு, ஒரு சான்ஸ் ப்ளீஸ். ஒரு சான்ஸ், ஒரு சான்ஸ். என்ன இப்படி? என்னையே மறந்துட்டேன். நல்ல வேளை, நீ உன்னை மறந்த மாதிரி இந்த பையனும் தன்னை மறந்திருந்தான்னா இவன் இங்க இருந்து போக மாட்டான், இந்த ஆடுகளும் நம்மளை விட்டு போகாது. அப்பா, இங்க வா. பலகாரம் வாங்கி சாப்பிடு. வணக்கங்க. எவ்வளவு அருமையா வாசிக்கிறீங்க.
உங்களுக்கு தெரியாத வித்தியே கிடையாதா? ஒண்ணு உண்டு, யாரை அவங்க முகத்துக்கு நேரா புகழ தெரியாது. அப்போ நான் புகழ்ந்தேனா? பரவாயில்ல, நீ என்ன வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே, நாளைக்கு தான் நான் ஊருக்கு போக போறேன். ஊருக்கா? ஆமா. இந்த மில்லிலேயே உங்களுக்கு வேலை கிடைச்சிடும், நீங்க இங்கே இருப்பீங்கன்னு நினைச்சேன். அவங்க எனக்கு வேலை கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காம போனாலும் போகலாம். ஆனா நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பகல் வேஷக்காரனை மறந்துட மாட்டியே? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லியே. நீங்க நிச்சயம் நாளைக்கு ஊருக்கு போகணுமா? உங்ககிட்ட சொல்லாம போக மாட்டேன்.